வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்துவும் மீனாவும் பில்லு கட்டிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஏன் தம்பி நீங்கள் கட்டினீங்க, நானே கட்டியிருப்பேன்ட்டு அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வேணாம்மா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி பழகிட்டோம், எதுக்காக நீங்கள் பிரித்து பேசுகிறீங்கன்ட்டு உங்களோட பொண்ணை வர வைங்கம்மா. நீங்கள் எதுக்காக இருந்து கஷ்டப்படணும், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், என்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்க, நானும் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பேசுகிறேன்ட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்லப்பா, சரி நாங்கள் கிளம்புறோம் சொல்லும்போது, நானே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறேன்ட்டு வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல கடைசியாக வராங்க ரோகிணி. மீனா கேட்குறாங்க, அவங்க பொண்ணை பற்றி விசாரிச்சு அவங்க எதுவுமே சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அவங்கன்ட்டு கேட்கும்போது அவங்க முடிக்கிறாங்க. முத்து கூப்பிட்றாருன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிருஷ் அவங்க அம்மாவுக்கு டாட்டா காட்டுறா, ரோகிணியும் டாட்டா காட்டுறாங்க, அவங்க கிளம்பிடுறாங்க. மறுநாள் அண்ணாமலை கஞ்சி குடிச்சிட்டு கிளம்புறாரு வெளியில். என்ன இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பிட்டீங்கன்ட்டு விஜயா கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணமா, அதனால் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம், நாங்கள் ஃப்ரெண்டுங்களாம் போயிட்டுருக்கோம், அதனால் வரத்துக்கு லேட் ஆகும், நைட் ஆகும்ட்டு மீனா கிட்ட காப்பி கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி இன்றைக்கி நான் வெளியே டீலருங்களை போய் பார்க்கணும், அதனால் நீ ஒரு நாள் வந்து கடையை பார்த்துக்கோ, என்னால் ஒன்றே அது பார்த்துக்க முடியலன்னு சொல்லும்போது, நான் எனக்கு பார்லரில் வேலை இருக்குதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் பார்லருக்கு போகிறேம்மா, நீ போய்ட்டு கடையை பார்த்துக்கன்ட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நானே பார்த்துக்கிறேன், கடைக்கு போய்ட்டு பார்லரில் இருக்கிறவங்கள அங்கே பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் வேணான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. காப்பி குடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல முத்துவோட ஃப்ரெண்டு கூட படித்தவர் சின்ன வயசுலேருந்து பழக்கன்ட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணத்தை அவர் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் கிட்ட விசாரிக்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா கூட்டு இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இவர் என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு, நான் என்னோடய அண்ணனுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்கேன், எல்லோரும் வந்துருங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவர் அந்த பத்திரிக்கை வாங்கி பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்கள் அண்ணனோட கல்யாணத்தில் நீ இருக்காது, எங்கேயாவது ஓடி போய்டுன்ட்டு. அதுக்கிட்ட அவர் ஷாக்கா, அவர் ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு, உங்கள் அண்ணன் இல்லைனாக்கா அப்புறம் அந்த பணம் தலைமலை கட்டி வைப்பாங்கன்ட்டு இவர் புரியாமல் முழிக்கிறாரு. சரி அதை விடு, சரி வந்துருங்க, டைம் ஆகுதுன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்க கிளம்பிட்டு உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எப்போ பாரு இவர் எல்லா இதற்கும் அசிங்கப்படுத்துகிறாரு பாருங்கன்ட்டு. என்ன அவன் ஒன்றை அசிங்கப்படுத்தி பேசலாமா, இவ்வளோ தான் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷமாக வாழ்ந்துன்ட்டு 2 பேர் என்னம்மா ஓவராக ஆடினாங்க, அவங்க வருஷத்தெல்லாம் கொண்டாடினாங்க, இவ்வளோ தான்மா அவனோட மனசில் இவ இல்லை, அதனால தான் அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ தெரியுது அவனுக்கு இவங்க எப்படியெல்லாம் ஆடினாங்க ஓவரானிட்டு. இவங்க 3 பேர் சேர்ந்து மீனாவுக்கு கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க. முத்து வராரு. நாம என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு இவங்க நான் வரலன்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வை, நான் கிளம்பணும்னு சொல்லும்போது தோசை மாவு இல்லைன்றாங்க. சரி உப்புமா செய்யும்போது உப்புமாவுக்கு ரவை இல்லைன்றாங்க. என்ன நீ இவ்வளோ நேரம் தோசை மாவு இருக்குதுன்னு ரவை இல்லைன்ற, எதை கேட்டாலும் நீ எதுக்காக அப்படி ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு செய்ய மாட்டேன். அப்போ அந்த நேரத்தில் விஜயா வந்து நிற்கிறாங்க. இன்னும் எதுவுமே செய்யலையா, அவங்களும் வெளியில் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் ரோகிணியும் வராங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பணுன்ட்டு, யாருக்கு என்ன வேணுமே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுங்கன்றாங்க. அதை கேட்டது ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, அது நிஜமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக போயிட்டுருக்கேன், என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு முத்து வந்து கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கிட்ட தெமையன் கடமைக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு, உங்களோட மனசில் நான் இல்லை சொல்கிறாங்க, அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்களா சொல்லும்போது, அதை கேட்டு யூஷாக்காரோ இவங்க 3 பேரும் முழிக்கிறாங்க. நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன்ட்டு, இல்லை உங்களோட மனசில் இருக்கிறதா பேசுகிறேன்ட்டு 2 பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது. இதனால் அதுக்கப்புறமா ரவி ஸ்ருதி வராங்க. சாப்பாடு என்ன செய்யலான்னு தெரிஞ்சோடனே ஆளுக்கு வெளியில் போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா மீனாவுக்கு திட்டுறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா, எல்லாரும் வெளியில் கிளம்பி வெறிய வைத்தோடு வெளியில் போகிறாங்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, இவளுக்கு எதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு மாறுகுது, கூட்டிகிட்டு போயிட்டு வேப்பிலட்றான்ட்டு அவங்க திட்டிட்டு போய்ட்றாங்க. இவர் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்போ போல தானே பேசினேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படின்னுட்டு உங்களோட மனசில் இருக்கிறதா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபோன் வருதுன்னு அவர் கிளம்பிட்டாரு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவர் முத்துவை பற்றி கேட்குறாங்க அவங்க அம்மா. இதனால் அவங்களுக்கு கோவம் வந்துட்டு சிடுசிடுன்னுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டுறாங்க. அவங்க அம்மா குழம்புறாங்க, என்னாச்சு தெரியல, எதுக்காக அப்படி பேசுகிறான்னுட்டு. அவங்க தங்கச்சிக்கிட்ட சொன்னாக்கா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குதுன்னுட்டு அவங்க தம்பி வராரு. வேறு யாரும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்க, ஒன்று அவங்க மாமியாரும் அவள் புருஷன் நான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணியிருப்பா, அதனால தான் சண்டாயின்னு இருக்கோம், சாயங்காலம் வந்து அவர் சொல்லுவா, நீ கேட்டுக்கொண்டுட்டு அவர் சொல்லிட்டு போயிறாரு. இவங்க முழிக்கிறாங்க. ப்ரோமோவில் முத்து வந்துட்டு மீனா இல்லையான்ட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்கும்போது அவள் வீட்டில் இல்லையான்ட்டு, அவ்வளோதான் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா சரியான மருமகளை, வீட்டில் அவள் எங்கே இருக்கிறா, எப்போ பாரு எங்கேனாவது போகணுன்னாக்கா அவள் இஷ்டத்துக்கு போகிறா வரானிட்டு விஜயா திட்டுறாங்க. இவர் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் போக மாட்டேங்குது. ஷாக்காக வராரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.